நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் பாண்டியன் பேப்பர் கம்பெனி, 59 ஆண்டர்சன் ஸ்ட்ரீட், சென்னை. வலையப்பட்டி எம்ஏ பாண்டியன் செட்டியார், திருமதி உமா ஆச்சி ஆகியோர். எனக்கு என்னுடைய கல்யாணத்தப்போ எனக்கு ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டது. கவிஞர் வைரமுத்து அவங்க சொன்னாங்க, இப்போ எனக்கு கல்யாணம்னு பேச ஆரம்பித்தோன்னே, பொண்ணு எப்படி எதிர்பார்ப்பானா, பையன் மாப்பிள்ளை ரொம்ப அழகாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். பொண்ணோட அப்பா என்ன எதிர்பார்ப்பார், நல்ல கல்வி இருக்கணும், பொண்ணை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், அப்படி எதிர்பார்ப்பார். அம்மா என்ன எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப வசதியான மாப்பிள்ளையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இது மூணுமே ஒன்றா நடக்காது. ஏதோ ஒன்று இல்லை, ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்தால் 2 நடக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் அப்படியே மித்ததெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது தான். இங்கே பாரு, எனக்கு மாமியார் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க, நீ ஆரம்பத்திலே அதெல்லாம் கிள்ளி எரிஞ்சிடு அப்படின்னோடனே அந்த பிள்ளை நுழையும் போதே மாமியார் எதிரியாக தான் பார்க்குது. ஆனால் எனக்கெல்லாம் அப்போ எல்லாம் இப்படி சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கும் வாழ்க்கைன்னா, ஹஸ்பண்ட் முன்ன பின்ன தான் இருப்பார், மாமியார்லாம் இப்படி தான் இருப்பாங்க, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நீ போகணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டில் இன்னொரு அறிவுரை என்னென்னா, எங்கள் அப்பா கொடுத்தது, மாப்பிள்ளை நம்மளை விட கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கம்மியாக இருக்கார் அப்படின்னா நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா உன்னை படிக்க வச்சேன், நீ நல்லா படிச்சிருக்க, நீ வேலைக்கு போகிற, நீயும் சேர்ந்து மாப்பிள்ளையோட கஷ்டப்பட்டு மேலே வாங்க, 2 பேருமா சேர்ந்து கஷ்டப்பட்டு மேலே வாங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொன்னார். அதுதான் நடந்துச்சு வாழ்க்கையில். அம்மா அப்பாவா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா, பிள்ளை நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். பிள்ளையை பெற்றவங்களா தனி கொடுத்தன வச்சுட்டிங்க, நல்லா இருக்காலாம் பார்த்துக்கோங்க. அதை விட்டு அவள் இன்றைக்கி சமைக்கலையா, 2 வெஞ்சனை வச்சு சமைக்கலையா, 1 வெஞ்சனை தான் வச்சாளா அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் வேண்டாமே. கொஞ்சம் அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ விடுங்க. நம்ம பாசங்கிற பேரில் அவங்க சிறகுகளெல்லாம் முறிக்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிட்டோன்னா இது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். அடுத்ததா திரு கவிஞர் கலைமதி ஆனந்த் அவங்களுக்கு அறிமுக உரையாற்ற எனது மகளான வைஷாலி மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அரிமளத்தை சேர்ந்த சென்னையில் வசிக்கும் கவிஞர் கலைமதி ஆனந்த் அவர்கள் கலைமகளின் அருள் பெற்று கவிதைகள் பல படைத்துள்ளார். இவர் நமது சங்கத்தின் உறுப்பினரான திரு சுந்தர மகாலிங்கம், திருமதி மீனாட்சி ஆச்சி அவர்களின் மகள் என அறிமுகப்படுத்துவதில் நாம் பெருமை அடைகிறோம். கணவர் திரு பல ஆனந்த் அரிமளம். கலைமதி ஆனந்த் அவர்கள் MCA, MA தமிழ் இலக்கியம், MPhil படித்து தமிழ் கவிதைகளில் சிறந்து விளங்குபவர். சென்னை HCL நிறுவனத்தில் ப்ராஜெக்ட் மேனேஜராக பணிபுரிபவர். வேலை நிமித்தமாக பல வெளிநாடுகளுக்கு சென்று வந்தவர். இவர் தனது சிறு வயதிலிருந்து இன்று வரை தமிழ் மீது ஆர்வம் கொண்டு பல இலக்கிய மேடைகளில் கலந்து கொண்டு சிறப்பு பெற்றவர். வானொலி, தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சி தொகுப்பாளராகவும், ஊடகங்களின் நேர்காணல், சிறப்பு விருந்தினர் என பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தனது திறமையை நிரூபித்தவர். குமுதம், அமுதசுரபி, கலைமகள், மஞ்சரி, நிறை மற்றும் நம் உறுத்த சிந்தனை ஆகிய பத்திரிகைகளில் கவிதைகள் பல படைத்து சிறப்பு பெற்றவர். 4 கவிதை நூல்களுக்கு சொந்தக்காரர். இவரது முதல் படைப்பான உள்ளுவதெல்லாம் நூல் கவிஞர் மு. மேத்தா அவர்களால் வெளியிடப்பட்டது. மற்ற 3 படைப்புகளான ஜன்னலோர சிறகுகள், உயிர்ப்பூ மற்றும் நிறமி ஆகிய கவிதை நூல்களை கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களால் வெளியிடப்பட்டது. இப்படி பன்முக திறமை கொண்ட கவிஞர் கலைமதி ஆனந்த் அவர்களை சிறப்புரையாற்ற வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.
இங்கே வலையப்பட்டி நகர்த்தார் சங்கம் ஆண்டு விழாக்கு வந்ததில் மெத்த மகிழ்ச்சி. சங்க உறுப்பினர்களுக்கும் சங்க தலைவருக்கும் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் வந்திருக்கும் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். மல்லிகா ஆச்சிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவங்க தான் வந்து இங்கே கேட்டாங்க ஃபோன் பண்ணி, கலைமதி நம்ம சங்கத்தில் வந்து பேசுகிறியான்னா அது மறுப்பே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்கமான்னு மட்டும் யோசித்தேன், அவ்வளோதான். மற்றபடி அவங்க கூப்பிட்ட உடனே வரணும்னு தான் தோணுச்சுன்னா எனக்கு ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷன் ஆச்சு. ஆச்சி சொல்லும்போது சொன்னாங்க ஏதாவது தலைப்பு இருக்கான்னு கேட்டேன். அப்போ தலைவர் சொன்னாங்க, இல்லை நீங்கள் வேணால் தலைப்பின் பொதுவாக எதுவும் இல்லை, நீங்கள் எதனாலும் பேசலாம். மேபி நம்ம அந்த ஆட்சிகள் வந்து கொஞ்சம் தொழில் தொடங்குற பற்றி, தொழில் இன்னும் கொஞ்சம் நிறையா தொழில் முனைவராக ஆகணுங்கிற மாதிரிலாம் பேசலான்னு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. நான் என்ன யோசித்தேன்னா, நான் வந்து தொழில் செய்யலை. நான் வந்து தம்பி மாதிரி தொழில் செய்ய ஆசைப்பட்டேன். ஆனால் தம்பி அதை நடத்திடுவார் போல். நான் வந்து தெரியல, இன்னொரு ஒரு ஆசையோடு தான் இருக்கேன். ஸோ நான் வந்து இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா தொழில் ஜாம்பவான்கள். இங்கே இருக்கிற ஆட்சிகள் எல்லாம் அவங்க முன்னாடி வந்து நான் பேசினா எவ்வளோ தூரம் இதாக இருக்குன்னு யோசித்தேன். சரி நம்ம வேணால் வேறு டாபிக் மாற்றிக்கலான்னு யோசித்தேன். அந்த மாதிரி இங்கே வந்திருக்க ஆட்சிகள் முக்கியமாக வலையப்பட்டி நகர்த்தார் சங்கம் பற்றி சொல்லணுன்னா ஒரு மிகப்பெரிய பெருமை, பல பெருமை இருக்குது அந்த சங்கத்துக்கு. முதல் சங்கம் இங்கே ஆரம்பித்தது சென்னையில் அவங்க தான். அது மட்டும் இல்லாமல் ஆட்சிகள் எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு குழு அமைச்சு இந்த சங்கத்தை வழி நடத்தியிருக்காங்க. ரொம்ப சிறப்பாக வழி நடத்தினாங்க. அது அந்த பெருமை வந்து இந்த சங்கத்துக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதுபோல் வலையப்பட்டி வந்து என்னுடைய தந்தை ஊர். வளர்ந்தது சென்னை, வாக்கப்பட்டது அரிமளம்னாலும் இது வந்து எப்படின்னா அந்த வலையப்பட்டிக்கு வரும்போதெல்லாம் நம்ம வந்து எங்கெங்கேயோ போய் எதோ விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது ஒரு தயிர் சாதம் ஒரு வாய் சாப்பிட்டாவே ரொம்ப திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வந்து வலையப்பட்டிக்கு வரும்போது வரும். அது ஏன்னா நான் என்னுடைய முதல் சுவாசம் வலையப்பட்டியில், நான் பிறந்தது வலையப்பட்டி, என்னுடைய முதல் சுவாசமும் முதல் பார்வையும் கொடுத்த ஊருங்கிறதுனால எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல். அதே மாதிரி வலையப்பட்டி நகர்த்தார் சங்கம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு பல நினைவுகள் இருக்குது. இங்கே இருக்க பாதி பேருக்கு மேலே என்னை நல்லாவே தெரியும். சின்ன வயசுலேருந்தே நான் இங்கே இந்த சங்கத்தில் வளர்ந்துருக்கேன். முதல் ஆண்டு விழா அப்போது வீணை வாசித்தது, அந்த மாதிரி நீதியரசர் ஏஆர் லக்ஷ்மணன் அவர்கள் கையால் பரிசுகள் வாங்கியது, தொகுப்புரை பண்ணது, கவிதை படித்தது, இப்படி பல நினைவுகள் இங்கே உள்ளே வரும்போதே எனக்கு வந்துகிட்டே இருந்தது. இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, வலையப்பட்டி நகர்த்தார் சங்கத்தில் வந்து நான் சின்ன வயசில் வந்து ஒரு தடவை பேசும்போது தான் இங்கே அங்கே வந்திருந்த என்னோடய மாமியாரும் நாத்தனாரும் நான் பேசுகிறத பார்த்துட்டு, அப்போ தான் நான் பெண் புரட்சி அது இதெல்லாம் பேசிட்டு போனேன். அவங்க வந்து பார்த்துட்டு, சரி இந்த பொண்ணு தான் நம்ம மகனுக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி அங்கே தான் எங்களோட திருமணமே நிச்சயமாச்சு. வலையப்பட்டி நகர்த்தார் சங்கத்தில் ஐயா சேது சுந்தரம் அவங்க இருக்காங்க. அவங்க தான் எங்கள் திருமணத்துக்கு ஒரு பாலமாகவும் இருந்தாங்க. அப்படி பல நினைவுகள் எனக்கு இந்த வலையப்பட்டி நகர்த்தார் சங்கத்தோடு இருக்குது. இங்கே வந்ததில் எனக்கு பெருமகிழ்ச்சி. காலையில் ரொம்ப மழை பெஞ்சுது, காற்றடிச்சிது. யோசித்தோம், நான் சோழிங்கநல்லூரில் இருக்கேன், அங்கேருந்து வரணும். ஏற்கனவே செட்டியாருக்கு வைரஸ் ஃபீவர், ஸோ டிரைவர் வேறு கட்டு, எனக்கு பர்சனல் டிரைவர் கட்டு. சரி அதனால் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ அப்புறம் சரி கொஞ்சம் மழை நின்றுது, அப்படியே அப்பா கூட வந்துட்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு புயல் காற்றில்லை, ஒன்றுமே வெளியில் காணோம். என்னடா புயல் வருது நாங்களே, மிக்ஜங் எங்கே தொலைஞ்சு போச்சுன்னு பார்த்தா மொத்தமாக வந்து அண்ணாமலை ரூபத்தில் இங்கே வந்து பேசிட்டு போயிடுச்சு. அப்படி படன்னு பேசினார். நிறையா அவர் வந்து ஏன் அப்படி வார்த்தைகள் இவ்வளோ வேகமாக அவருக்கு ஒரு ஃப்ளோ இருக்குதுன்னு பார்த்தா மனசில் இருக்கிறத அவர் பேசுகிறாரு. அதனால தான் நம்ம எல்லாம் ரசிக்க முடிஞ்சது. ரொம்ப நகைச்சுவையாக பேசினார். நல்லா பேசுனீங்க தம்பி. இப்போ டாபிக் உள்ளே வரும்போது சரி என்ன தலைப்பு எடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். நம்ம பெரும்பாலும் நம்ம எல்லாமே சந்திக்கும் போது, ஒரு திருமணங்கள்லையோ விசேஷங்கள்லையோ இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகும்போதோ இல்லை யார் கூடயாவது பேசும்போதே எதை பற்றி அதிகமாக பேசுகிறாங்க? இவர் பேசுனது பிஸ்னஸ் வந்து புறம் சம்மந்தப்பட்டது. அகம் சம்மந்தப்பட்டு என்ன அதிகமாக பேசுகிறாங்கன்னு பார்த்தா விவாக தாமதம். என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, தள்ளி போகுது, பொண்ணு வீட்டுக்காரங்க ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. இது வந்து பொதுவாக எல்லார் வீட்லேயும் இது நடக்கிற மாதிரி தான். இப்போது பெரும்பாலான வீடுகள், நம்ம சமூகம் மட்டும் இல்லை, நம்ம சமூகம் தாண்டி வெளியிலையும் இதே பேச்சு தான். எல்லாம் படிச்சிருக்கான், நல்லா பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல வேலையில் இருக்கான், எல்லாமே இருக்குது. ஆனால் 30 ஆகுது, 35 வயசு ஆகுது, கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. இதுக்கு என்ன காரணம்னு யோசித்தா, இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க. நான் இது கொஞ்சம் ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி கூட எடுத்துகிட்டு போகலாம். நான் மட்டும் பேசுகிறத விட உங்கள் அனுபவங்கள் என்னோடய அனுபவம் விட பெருசு. நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஒரு 4 காரணம் என்னவா இருக்கும் மேஜராக இந்த கல்யாண தாமதத்துக்கு?
ஆச்சிகள், செட்டியார் யாருனாலும் சொல்லலாம். ஒரு 4 காரணங்கள். ஜாதகம், பையனோட கூட சம்பளம் வேணும் 2, 3, பெண் குழந்தைகள் எண்ணிக்கை மாப்பிள்ளையோட குறைவு. இது ஒரு 4 காரணங்கள். இதில் முக்கியமாக ஒரு அடிநாதமான ஒரு காரணம்னு பார்த்தா எதிர்பார்ப்பு. எதிர்பார்ப்பு தான் ஒரு மேஜர். ஜாதகம் இருக்குது. ஜாதகம் எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு நம்ம ஆளுங்க வந்து கொஞ்சம் நாசுக்கா எல்லாம் பேசுகிறவங்க. இப்போ எனக்கு பொண்ணு பிடிக்கல, பையன் பிடிக்கல, வேண்டான்னு சொல்லாமல் அது ஜாதகம் பொருந்தலை அதனால் வேண்டான்னு ஒரு நாசுக்கா சொல்கிறதுக்காக ஜாதகத்தை எடுத்துக்கிறாங்களே தவிர, சில இடங்களில் ரொம்ப ஜாதகம் பார்க்குறாங்க, அதுவும் இருக்குது. ஆனால் வந்து பெரும்பாலான காரணம் வந்து பெண்கள் வீட்டார் அல்லது பெண் மணப்பெண்ணோட எதிர்பார்ப்பு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு மணப்பெண் வீட்டார் வந்து ஒரு ஹைலைட்டில் வராங்க, ஒரு ஃபோக்கஸில் வராங்க. ஆனால் மாப்பிள்ளை வீட்லேயும் எதிர்பார்ப்புகள் இருக்குது. அது வந்து இல்லாமல் இல்லை, 2 பக்கமும் இருக்குது. இந்த எதிர்பார்ப்புகள்னு வரும்போது முதல்ல பெண்களோட எதிர்பார்ப்பு அப்படின்னா, பெண் வீட்டார் பெண்களோட எதிர்பார்ப்பு. இதுக்கு பின்னாடி வந்து பெண் என்ன எதிர்பார்க்குறான், எனக்கு வந்து வீடு இருக்கணும், மாப்பிள்ளைக்கு கார் இருக்கணும், மாப்பிள்ளை அழகாக இருக்கணும், ஹைட்டாக இருக்கணும். இதெல்லாம் இப்போ அண்ணாமலை கேட்டுட்ருக்காரு. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டார் ஒரு காரணத்தை. நான் வந்து மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு கேட்டால் மாடு மேய்க்கிறாரு சொல்லிடுவாங்க, அதனால தான் நான் வந்து யோசித்தேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுவும் ஒரு காரணம். இப்போ அவரே யோசிக்கிறார் பாருங்க. வீட்டில் சொன்னாலும் உங்களுக்கும் தோணிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் பெண்களுக்கு இருக்குது. சம்பளம் அதிகமாக வாங்கணும், பொண்ணை விட பொண்ணுக்கு ஈக்குவலாகவோ பொண்ணுக்கு அதிகமாகவோ சம்பளம் வாங்கணும், ஐடியில் வேலை செய்யணும், அப்படி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. இந்த லிஸ்ட்டை பார்க்கும்போது நீங்கள் நல்லா யோசிச்சிங்கன்னா, ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி அப்படி பார்த்தோன்னா இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக மாப்பிள்ளைகிட்ட இருந்துச்சு. மாப்பிள்ளை வீட்டில் எதிர்பார்த்தாங்க எல்லாமே. பொண்ணுக்கு சமைக்க தெரியணும், டான்ஸ் ஆட தெரியணும், பாட்டு பாட தெரியணும், அழகாக இருக்கணும். எல்லா லிஸ்ட்டுமே முதல்ல போட்டது வந்து மாப்பிள்ளை வீட்டு பக்கம்தான். அப்படியே அந்த கால சுழற்சியில் அந்த லிஸ்ட்டு அப்படியே பொண்ணு வீட்டுக்கிட்ட வந்துடுச்சு. இப்போது இதுக்கு பின்னாடி காரணங்கள்னு யோசித்தோன்னா, முதல் காரணம் ஆண்டாண்டு காலம், அது ஒரு பழங்காலமாக ஒரு நம்ம மூதாதையர் காலங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல ஆதி குலத்தில் வந்து நம்ம தாய் வழி சமூகமாக தான் இருந்திருக்கு. மக்கள் எல்லாமே ஒரு பெண் தான் வந்து வேட்டையாடுவா, வீட்டில் கொண்டு வந்து கொடுப்பா, அதோட சமைக்க வேண்டிய வேலை வந்து கணவனுடையது. இப்படி தான் அந்த ஆதி காலத்திலேருந்து ஆரம்பித்து அப்படி கொஞ்சமாக ஆண்கள் வந்து ஆணாதிக்கம் மேலே வந்து பெண்கள் மொத்தமாக எந்த ஒரு உரிமைகளும் இல்லாமல் ஒரு வீட்டோடு இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து அதுலேருந்து அப்படியே நசுங்கி அப்படி ஒரு கட்டுடைந்த ஒரு காட்டு வெள்ளம் போல் பொங்கி இப்போ வந்திருக்காங்க. இந்த காட்டு வெள்ளம் வரும்போது இதில் சில சேதங்கள் இருக்க தான் செய்யும், அது எதிர்பார்த்தது தான். சரி, இது ஒரு காரணம். இப்போ பெண்கள் வந்து ஒரு புரட்சிகரமாக எல்லா பக்கமும் வெளியில் வந்துட்டாங்க, பிஸ்னஸ் பண்ணுறாங்க, வேலைகள் பண்ணுறாங்க, எல்லாமே. முன்னாடிலாம் என் கல்யாணத்தப்போ எங்கள் அம்மா பெங்களூருக்கு அனுப்புறது ஏதோ ஃபாரினுக்கு அனுப்புகிற மாதிரி நான் அனுப்ப மாட்டேன்ட்டாங்க வேலைக்கு, அப்படி இருந்தது. இப்போ வந்து அது மாதிரி இல்லை. படிக்க வைக்கும் போதே பிள்ளைங்களை வந்து பொண்ணுங்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, முன்னாடிலாம் பொண்ணுங்களை அவ்வளோ படிக்க வச்சதில்லை. எங்கள் வீட்டில் தான் நான் தான் கொஞ்சம் எங்கள் குடும்பத்தில் பிஜி படித்தேன்னு நினைக்கிறேன், என்னுடைய அக்காங்கெல்லாம் தாண்டி. ஆனால் இப்போ வந்து எல்லா பெற்றோர்களுமே பொண்ணையும் படிக்க வைக்கிறாங்க, பிள்ளையும் படிக்க வைக்கிறாங்க, வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க திருமணத்துக்கு முன்னாடியே தைரியமாக. இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்போ நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இது வந்து ஒரு காரணம். ஏன்னா பெண்கள் வெளியில் வந்ததுங்கிறது இதுக்கு பின்னாடி ஒரு காரணம். அந்த மாதிரி 2வது காரணம்னு பார்த்திங்கன்னா, பெண் பிள்ளைகளுடைய பெற்றோர்களின் எதிர்பார்ப்பு. நானும் வந்து ஒரு பெண் பிள்ளைக்கு தான் வச்சுருக்கேன். ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கும் இதே நிலைமைகள் வரும். ஆனால் ஒரு யோசித்து பார்த்தோன்னா, ஒரு அதீத அக்கறை, அதீத பாசம் பெற்றோர்கள் வந்து பொண்ணுங்க மேலே வைக்கிறாங்க. இது அன்றைக்கும் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு பயம் இருந்துகிட்டே எங்கே இந்த பொண்ணு நம்ம திருப்பி வந்துடுமோ வாழாமன்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்த்தாங்க. இப்போ வந்து பெண்களை வந்து ஒரு ராணி மாதிரி வளர்க்குறாங்க. ஒரு ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு 4-5 பிள்ளைங்கள் இருந்தோம், சரி ஃபஸ்ட்டு டிக்கெட்டு போயிடுச்சு, அடுத்த டிக்கெட்டுன்னு தள்ளி விட்டுட்டே இருப்பாங்க. இப்போ வந்து 1-2 வீட்டில் பிள்ளைங்க, அந்த ஃபோக்கஸ் ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருக்குது. அவங்கள படிக்க வைக்கணும், அவங்க பெரிய ஆளாகணும், இது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அம்மாக்கள்லாம் பொதுவாக சொல்கிற டயலாக் வந்து, நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளை வந்து கஷ்டப்படக்கூடாது. நான் தான் ஒரு ஊரில் வீடு இல்லாத ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணால் ஊரில் வீடு இருக்கணும். அந்த பிள்ளை கடைசியில் போய் யூஎஸில் தான் செட்டில் ஆகும், அது எங்கே நம்ம ஊரில் வந்து செட்டில் ஆகுது. இருந்தாலும் ஊரில் வீடு இருக்கணும், இங்கே வீடு இருக்கணும், மாப்பிள்ளை வந்து நல்லா வசதியாக இருக்கணும். இப்படி பல எதிர்பார்ப்புகள் பெண்களை பெற்ற பெற்றோருக்கு இருக்குது.
அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட எதிர்பார்ப்பு. அது எங்கேருந்து வருது அப்படின்னா, பொண்ணு படிக்கிறான், வேலைக்கு போகிறான், சுற்றி இருக்கிறவங்கள பார்க்குறான். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடிக்கே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொண்ணுங்க போய் வேலை செய்கிறாங்க. என் கூட ஒரு செட்டி விட்டு பொண்ணே ஒர்க் பண்ணிச்சு, ப்ரெஷராக வந்து என்னோட டீமில் தான் ஒர்க் பண்ணிச்சு. அது வரும்போது பார்த்திங்கன்னா அது எதிர்பார்ப்புகள்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து பழக 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 சரி, இப்போ நம்ம கூட ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு வந்து ஐடியில் இருக்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிவிட்டு ஃபாரினில் செட்டில் ஆகிட்டா, அப்போ நம்மளும் ஐடி மாப்பிள்ளையை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். நம்ம கூட இருக்கிற ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகும்போதே அவங்களுக்கு வீடு காரெல்லாம் இருந்துச்சு, நம்மளும் அந்த மாதிரி செட்டில் ஆகிட்டோன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வீட்டில் வந்து அப்பா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஆனால் அம்மா கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ஒரு நேரமே ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் கட்டாயம் பிஸ்னஸ் பண்ணுற ஆளுங்களை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது. இப்போ நம்ம வந்து கூட்டு குடும்பத்தில் இருக்கோம், அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கூட்டு குடும்பத்தில் ஒரு சுதந்திரமே இல்லாமலாம் இருக்காங்க அப்படின்னு ஒரு பார்வை அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அதுதான் உண்மை. அப்படி இருக்கோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கக்கூடாது, நம்ம கல்யாணம் ஆகி போகும்போதே அங்கே மாமனார் மாமியாருங்கிற டிக்கெட்டே இருக்கக்கூடாது. இப்படி தான் வந்து பெண்கள் வந்து அவங்களோட எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கிறாங்க. இப்போ இந்த 3 காரணம் பேசணும். இப்போ இந்த 3 காரணமும் இப்போ எனக்கு என்னுடைய கல்யாணத்தப்போ எனக்கு ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டது. கவிஞர் வைரமுத்து அவங்க சொன்னாங்க, இப்போ வந்து எனக்கு கல்யாணம்னு பேச ஆரம்பித்தோன்னே, பொண்ணு வந்து எப்படி எதிர்பார்ப்பானா, பையன் வந்து மாப்பிள்ளை வந்து ரொம்ப அழகாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பான். பொண்ணோட அப்பா என்ன எதிர்பார்ப்பார், நல்ல கல்வி இருக்கணும், பொண்ணை கடைசி வரைக்கும் காப்பாற்றணும், அப்படி எதிர்பார்ப்பார். அம்மா என்ன எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப வசதியான மாப்பிள்ளையாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இது 3மே ஒன்றா நடக்காது. ஏதோ ஒன்று இல்லை, ரொம்ப அதிர்ஷ்டம் இருந்தால் 2 நடக்கும். அதை வச்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் வந்து அப்படியே மித்ததெல்லாம் சேர்த்துக்க வேண்டியது தான் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவுரையாக அப்போ இருந்து நான் ரொம்ப சிந்தித்தேன் அந்த அறிவுரையை வச்சுக்கிட்டு. அதே மாதிரி எங்கள் வீட்டில் இன்னொரு அறிவுரை என்னென்னா, எங்கள் அப்பா கொடுத்தது, மாப்பிள்ளை வந்து நம்மளை விட கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கம்மியாக இருக்கார் அப்படின்னா வந்து நம்ம யோசிக்கக்கூடாது. ஏன்னா வந்து உன்னை படிக்க வச்சேன், நீ நல்லா படிச்சிருக்க, நீ வேலைக்கு போகிற, நீயும் சேர்ந்து மாப்பிள்ளையோட கஷ்டப்பட்டு மேலே வாங்க, 2 பேருமா சேர்ந்து கஷ்டப்பட்டு மேலே வாங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொன்னார். அதுதான் நடந்துச்சு வாழ்க்கையில். அப்போ நான் அதை வந்து உணர்ந்தேன், அந்த 2 அறிவுரையுமே நான் ரொம்ப உணர்ந்தேன். இது ஏன் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லக்கூடாது, நம்ம வீட்டில் இருக்க பையனுக்கோ பொண்ணுக்கோ இந்த அறிவுரைகள் ரொம்ப கட்டாயமாக தேவைப்படுது. இப்போ நான் அப்படி தான் சொல்லி தான் என் பிள்ளையை வளர்க்குறேன். என்னென்னா இன்னொன்று வந்து பிள்ளைங்களை வந்து நம்ம படுற கஷ்டம் பிள்ளைங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்ம கஷ்டங்களை வந்து பகிர்ந்துக்க மாட்டேங்கிறோம். நான் என்ன சொல்லுவேன்னா, சின்ன வயசுலேருந்தே அதுங்களுக்கு புரியுதோ புரியலையோ நம்ம கஷ்டங்களை சொல்லியே வளர்க்கணும். ஸோ வாழ்க்கைங்கிறது வந்து எப்போவுமே சந்தோஷமாகவும் இருக்காது, எப்போவுமே துக்கமாகவும் இருக்காது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அது எப்படி ஃபேஸ் பண்ணணும், ஏன்னா நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணி வந்தவங்க தான். ஸோ அதை வந்து பிள்ளைகள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு சொல்யூஷனாக இருக்க முடியும். ஏன்னா இது மொத்தமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணி ஒரே நாளில் இதை மாற்ற முடியாது, இது இப்படி தான் கொஞ்ச நாள் போகும். நம்மளால் முடிஞ்சது என்னென்னா, நம்ம பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லி வளர்க்குறது, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கட் பண்ணுறது. மொத்தமாக வந்து எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்லாக நீங்கள் விட்டுருங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த காலத்து இளைஞர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க எல்லா விஷயங்கள்லையுமே. ரொம்ப இப்போ இந்த தம்பி மாதிரி பார்த்திங்கன்னா, நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும், அவங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணிக்கிறாங்க, அதை நோக்கி அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு வந்து குடும்பம் தடையாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால குடும்பத்தில் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்கக்கிட்ட சொன்னால் புரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணோன்னா நமக்கு கொஞ்சம் குறையும். இதே மாதிரி பையன் சைட்லேயும் பார்த்திங்கன்னா, அந்த எதிர்பார்ப்பே ஃபுல்லாக போச்சானா போகல. 25 வயசில் பையனுக்கு வந்து கல்யாணம் பேச ஆரம்பிக்கும்போது பையன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னா, எனக்கு நல்ல அழகான, படித்த, நல்ல உயரமான, வேலைக்கு போகிற பொண்ணு எனக்கு வேணும். முக்கியமாக வந்து வீட்லேயும் சமைக்கணும். ஏன்னா அவங்க அம்மா வந்து ஃபுல்லாக வேலைக்கு போயிருப்பாங்க, சமைச்சிருக்க மாட்டாங்க வீட்டில். ரொம்ப அதை பார்த்துட்டு எனக்கு வீட்டில் கொஞ்சம் சமைக்கிற மாதிரியும் பொண்ணு வேணும் அப்படின்னு கேட்குறான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த கண்டிஷனுக்கெலாம் யாரும் ஒத்து வரல. அப்புறம் அப்படியே ஒரு 28 வயசாகுது, கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைக்கிறான். எனக்கு அழகான, படித்த, வேலைக்கு போகிற பொண்ணு வேணும் அப்படின்னு குறைக்கிறான். அப்படியே ஒரு 32 வயசாகுது, அழகான படித்த பொண்ணாக இருந்தால் போதும் அப்படின்னு குறைச்சிட்டே வரான். கடைசியில் 35 வயசு ஆயிடுச்சு, பொண்ணு கிடச்சா போதும், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிற முடிவுக்கு பசங்க வந்துடுறாங்க. இப்போ இந்த நிலைமை தான் நான் சொன்ன மாதிரி முன்னாடி பொண்ணுங்களுக்கு இருந்தது, இப்போ அப்படியே பசங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு கால சுழற்சியாக தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, பொண்ணு வீட்டுக்காரங்களை குற்றம் சொல்கிறதோ இல்லை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களை குற்றம் சொல்கிறதோ இதில் ஒன்றும் இல்லை. இது இயற்கை, இது இப்படி தான் நடக்கணும். ஆனால் அது எப்படி நம்மளால் ஓரளவுக்கு சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். இதே மாதிரி விவாக தாமதம் போலவே இன்னொரு டாபிக் என்னென்னா விவாகரத்து.
இதுவும் நம்ம ஒரு கவலைக்குரிய விஷயம்னா, மற்ற இதெல்லாம் நடக்கும்போது நம்ம சமூகத்தில் முன்னாடி ரொம்ப நடக்கலை. இப்போ சமீப காலங்களாக ரொம்ப அதிகமான விஷயங்கள் நம்ம கேள்விப்படுறோம். எல்லாம் இப்போ இவ்வளோ லிஸ்ட்டெல்லாம் அவங்க நிறைவேற்றி பெற்றோர்கள் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனால் அந்த லிஸ்ட்டெல்லாம் நிறைவேறிடுச்சு, அவ்வளோதான், இனிமேல் பொண்ணு நல்லா அருமையாக சூப்பராக வாழும் அப்படின்னு பார்த்தா, போன ஒரு 2 மாதம் 3 மாதத்துலேயே ஒத்து வரல அப்படின்ட்டு வந்துடுறாங்க பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி. அப்போ இதுக்கு பின்னாடி என்ன, இவ்வளோ பார்த்து தானே பண்ணாங்க. முன்னாடிலாம் கூட பார்த்ததே கிடையாது. பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கல, மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கல, கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அந்த ஓடுது 50 வருஷம் 60 வருஷம் அது பாட்டுக்கு ஓடுது. ஆனால் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தவிர வேறு எதுவுமே இல்லைங்க. ஏன்னா பிள்ளைங்களையும் நல்லா தான் வளர்த்துருக்காங்க, பொண்ணுங்களையும் நல்லா தான் வளர்த்துருக்காங்க. ரொம்ப சில இடங்கள் தான் அந்த கொடுமைக்கார கணவன், அதெல்லாம் ரொம்ப சில இடங்களில். பட் பெரும்பாலும் பார்த்தா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இந்த இருகப்பற்றுன்னு ஒரு படம் வந்துச்சு, அது பரவலாக பேசப்படுது அந்த படம். அது வந்து ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து எப்படி ஒரு விவாகரத்து வரைக்கும் கொண்டு போகுது அப்படிங்கிறது இருக்குது. இதுலேயுமே பெற்றோர்களும் திருப்பி உள்ள சீனில் வராங்க. 2 பக்கமுமே பெற்றோர்கள் பையன்கிட்டையும் பொண்ணுக்கிட்டேயும் வந்து அட்வைஸ் பண்ணாமல் இருந்தாவே அவங்க பிரிய மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரொம்ப அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது, ஒரு அதீத பாசத்தில் சொல்கிறாங்க. இங்கே பாரு, எனக்கு வந்து மாமியார் இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணாங்க, நீ வந்து ஆரம்பத்திலே அதெல்லாம் கிள்ளி எரிஞ்சிடு அப்படின்னோடனே அந்த பிள்ளை நுழையும் போதே மாமியார் எதிரியாக தான் பார்க்குது. ஆனால் எனக்கெல்லாம் அப்போ எல்லாம் இப்படி சொல்லுவாங்க, எல்லாமே இருக்கும் வாழ்க்கைன்னா, ஹஸ்பண்ட் முன்ன பின்ன தான் இருப்பார், மாமியார்லாம் இப்படி தான் இருப்பாங்க, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி நீ போகணும் அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அதுவும் ஒரு கேள்வி ஆகுது. அந்த படத்திலே வந்து கேட்குறாங்க, அந்த படத்தை பற்றி ஒரு விமர்சனம் வரும்போதே, இருகப்பற்றுன்னு சொல்கிறீங்க, அப்போ என்ன பிரச்சனை நடந்தாலும் கணவன் என்ன தான் கொடுமைப்படுத்தினாலும் இருகப்பற்றி கொள்ளணுங்கிற ஒரு பார்வையும் வருது, அது எப்படி சரியாக வரும்னு கேட்குறாங்க. இந்த விட்டு கொடுத்தலும் ஒப்பு கொடுத்தலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. ஒப்பு கொடுக்கறதுங்கிறது தன்னிலை மறந்து தன்னாமம் கெட்டு ஒப்பு கொடுக்கறது, எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு சுயத்தையும் மறந்து கொண்டு ஒப்பு கொடுப்பது. இது அந்த காலத்தில் இருந்தது, அப்படி தான் இருந்தாங்க ஆட்சிங்கெல்லாம். ஆனால் விட்டு கொடுத்தல் என்கிறது நமக்கு வேணுங்கிறதையும் செஞ்சுக்கிட்டு, நம்ம ஹஸ்பண்டுக்கு வேணுங்கிறதையும் செஞ்சுட்டு, மாமியாருக்கு வேணும் செஞ்சு ஒரு ஸ்மார்ட் லைஃப் வாழ்கிறது. அதுதான் வந்து அந்த விட்டு கொடுத்தலுக்கும் ஒப்பு கொடுத்தலுக்குமான வித்தியாசம். அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். பெண்ணை பெற்றவர்களும் பிள்ளையை பெற்றவர்களும் அது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும். நம்மளால் முடிஞ்சது அதுதான். அதுக்கப்புறம் அவங்க தெளிவாக டிசைட் பண்ணுவாங்க. நம்ம வந்து அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கண்ணதாசன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. அம்மா அப்பாவா கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா, பிள்ளை நல்லா இருக்கான்னு பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். பிள்ளையை பெற்றவங்களா தனி கொடுத்தன வச்சுட்டிங்க, நல்லா இருக்காலாம் பார்த்துக்கோங்க. அதை விட்டு அவள் இன்றைக்கி சமைக்கலையா, 2 வெஞ்சனை வச்சு சமைக்கலையா, 1 வெஞ்சனை தான் வச்சாளா அப்படின்னு கேட்குறது, இதெல்லாம் வேண்டாமே. கொஞ்சம் அவங்களுக்கான வாழ்க்கையை வாழ விடுங்க. நம்ம பாசங்கிற பேரில் அவங்க சிறகுகளெல்லாம் முறிக்கிறோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. அது கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிட்டோன்னா இது சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு பேச்சாளர் அவங்க பேசும்போது சொன்னாங்க, ஒரு வித்தியாசமான கேஸ் வந்துச்சு, விவாகரத்து கேஸு. அந்த கேஸ் போட்ட அந்த மனைவிக்கு வயது 65, கணவனுக்கு வயது 70. இப்போ விவாகரத்து கேஸ் வந்திருக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை, அப்படிலாம் கூட வராங்களா, அப்படி நம்ம அந்த காலத்தால் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்களே, இப்போ எதுக்கு விவாகரத்து கேட்குறாங்க அப்படின்னு கேட்டோன்னா அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனை, அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க, அங்கே வந்து நீதிமன்றத்தில் வந்து கேட்குறாரு, நீதிபதி என்னம்மா பிரச்சனை உங்களுக்கு, அவர் என்ன குடிக்கிறாரா, கொடுமைப்படுத்துகிறாரா அப்படின்னா, இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க, அவர் நல்லவருங்க, அந்த பழக்கம்லாம் இல்லைங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவங்கள ரொம்ப திட்டுறாரா, தகாத வார்த்தைகள் உபயோகிக்கிறாரா, இல்லைனா அவங்கள ஏதாவது ஹராஸ்மெண்ட் பண்ணுறாரா, இல்லை இவ்வளோ வருஷம் கழித்து போட்டிருக்கீங்களே அதுக்காக கேட்குறேன். இல்லைங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க, நான் நல்லா தங்கமாக பார்த்துக்கிறாருங்க. அப்போ ஒன்றுமே புரியல நீதிபதிக்கு, என்னையா பிரச்சனை உங்களுக்கு, என்ன சொல்லுங்கள், புதுசாக இருக்கே அப்படி நீங்களே சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை. ஏன் நாங்கள் வந்து ரொம்ப நல்லவர் தான், நல்லா தான் பார்த்துக்கிறாரு, எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் என்னென்னா டெய்லி காலையில் 5 மணிக்கு எழுந்திருவார், ஏஞ்சி பாலை வாங்கிட்டு வந்து எனக்கு எவ்வளோ முடியுதோ முடியலையோ என்னை எழுப்பி 6 மணிக்கு கரெக்டாக காஃபி போட சொல்லிடுவார். அந்த காஃபி அது எங்கள் ஹால் வேறு பெருசு, அங்கேருந்து இங்கே வரத்துக்குள்ளே கொஞ்சம் குளிர்காரம் வந்தால் லைட்டாக ஆறிடும். உடனே வந்து என்ன ஆறி போச்சு, திருப்பி போய் சூடு பண்ணி கொண்டு வா அப்படிம்பாரு. திருப்பி நான் வந்து எனக்கும் முடியல, நான் திருப்பி போய் சூடு பண்ணி கொண்டு வரணும். அதே மாதிரி காலையில் 9 மணி ஆனால் டிஃபனு, 1 மணி ஆனால் லஞ்சு, நடுவில் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு இடப்பலகாரம் ஒன்று செய்யணும், அதுக்கப்புறம் நைட் ஆனால் ஒரு இந்த 8 மணிக்கெலாம் சாப்பிட்றணும். இதெல்லாம் ஒரு கொள்கையாக வைத்துக்கொள்வது ஆண்களுக்கு ஒரு வயதான காலத்தில் நல்லதாக இருந்தாலும்
பெண்களோட பிரச்சனையும் அங்கே இருக்குல்ல, அவங்களுக்கும் ஒரு வயசாகுது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காரு. நான் கொடுக்குற காயை தான் நீ சமைக்கணும், இன்னைக்கு இது பண்ணணும். அந்த மெனுலாம் எப்போ ஒரு 40-45 வருஷமாக இதே நடந்துகிட்ருக்கு அவங்க வாழ்க்கையில். பிள்ளைகளெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, செட்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் இது வந்து மாறலை. அதனால் இனிமேலாவது என் வாழ்க்கையை வாழணும், மிச்ச சொச்ச காலத்துலையாவது நான் வந்து ஃப்ரீயாக இருக்கணும், அதனால் விவாகரத்து அப்ளை பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம், இப்படிலாம் கூட இருக்குமா, இதெல்லாம் கூட பெண்கள் யோசிக்கிறாங்களா அப்படின்னு. ஏம்மா சரி நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இது அப்பயே எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே, ஒரு 5-6 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5-6 வருஷத்தில் 10 வருஷத்துக்குள்ளே அதை எடுத்துகிட்டு வந்திருக்காமல் இவ்வளோ வருஷம் கழிச்சு எடுத்துகிட்டு வரீங்கன்னா, இல்லை அப்பயே பண்ணால் வந்து எங்கள் பிள்ளைங்களோட லைஃப் அஃபெக்ட் ஆகிருமோன்னு யோசித்தோம். அவங்கள எல்லாரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த பேரன் பேத்தியெல்லாம் எடுத்தாச்சு. இனிமேல் அதுங்க பாட்டுக்கு அதுங்க இருக்குங்க, நான் பாட்டுக்கு நான் இருக்கேன், இவர் பாட்டுக்கு இவர் இருக்கட்டும், எங்களை பிரித்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு வினோதமான வழக்கு. இதுதான் அந்த வந்து ஒப்பு கொடுத்துடலாமா, அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணணும்னு இல்லை, அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கலாம், கணவருக்கு ஒரு வழிக்கு கொண்டு வரலாம். அதெல்லாம் வந்து ஆட்சிகளுக்கு தெரியாதான் என்ன. ஆட்சிகள் வந்து செட்டியார்களை எப்படி கொண்டு கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கவங்க. ஸோ அந்த மாதிரி அது கொஸ்டின் மார்க் தான். நீதிபதியாலே கொடுக்க முடியல, இன்னும் ஒரு வருஷம் சேர்ந்து வாழ்ந்து பார்த்துட்டு கூட வாங்கன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டு தான் கேள்விப்பட்டேன். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இந்த விவாகரத்துலேயும் அந்த மாதிரி தான் நிறையா நடக்குது. நம்ம ஏன் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பானே, அந்த அளவுக்கு போய் ஒரு ஏமாற்றம் அடைவானேங்கிறது தான் இங்கே கேள்வி. ஸோ எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிக்கும் போது விவாகங்களும் சீக்கிரம் நடக்கும், விவாகரத்தும் குறையுங்கிறது என்னுடைய ஒரு உணர்வுகளை இங்கே பகிர்ந்துக்க தான் வந்தேன். இது ஒரு அட்வைஸு இல்லை என்னோட உரையை நீங்கள் கேட்கணுங்கிறது இல்லை, பட் இது என்னோடய உணர்வுகள். சமீப காலமாக இதை பற்றி நாங்கள் நிறைய பேர்கிட்ட பேசினதுனால சரி இந்த டாப்பிக்கே எடுத்து இங்கே பேசலாம்னு நினச்சேன். இந்த வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி கவிஞர் கலைமதி ஆனந்த் அவர்களுக்கு. நீங்கள் பேசுனதில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அந்த ஸ்பீச்சுக்குள்ளே போயிட்டாங்க. இதில் எனக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் தோணுச்சு. நீங்கள் சொல்லுங்கள், அந்த இருக்கப்பட்ட அந்த படம் நானும் பார்த்தேன், எல்லா ஆங்கிலுமே காமிச்சிருப்பாங்க, வீட்டில் எப்படி காம்ப்ளிகேஷன் வருது எல்லா ஆங்கிலுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் திங் வந்து ஸ்பேஸ் இல்லை 2 பேருக்குமே, ஆனால் டைம் கொடுக்குறது இல்லை. ஐடின்னு எல்லாம் ஐடியில் இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதில் உள்ள ப்ரெஷர் என்னன்ட்டு. டைம் வீட்டுக்குள்ளே டைம் ஒதுக்கிறதுக்கு இல்லை, அந்த டைம் இருந்தாலே பேசுகிறதுக்கு வந்துடும், ஒருத்தர் பேசினாலே எல்லாமே சால்வ் ஆகும் பாதி ப்ராப்ளம். ஸோ அது அந்த படத்துலேருந்து நானும் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தம்பி பேசுனதுலேருந்து என் பையன் இப்போ என்கிட்ட வந்து சொன்னான், அந்த அண்ணன் பார்த்தியா லேசின்னு என்னை சொல்லி, நானும் என் பையன் அப்படி தான் சொல்லிகிட்டே இருப்பேன், ஒன்றும் பண்ண மாட்டேன்னு. அந்த அண்ணன் என்னையே தான் சொல்லியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு. நானும் பின்னாடி பெரிய ஆளாக பிஸ்னஸ் பண்ணால் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போகிறான். ரொம்ப நன்றி அந்த அட்வைஸுக்கு, ரொம்ப நன்றி 2 பேருக்குமே.